ஏற்கனவே என்டிஏ வந்து தமிழரை ஒருத்தர் அறிவிச்சதை தொடர்ந்து இல்லைங்க, இது தமிழ் இல்லை, ஒருவர் தேர்வு செய்யப்பட வேண்டும் இந்தியா கூட்டணி சார்பில் அப்படின்னு ஒரு கருத்து இருந்தது. நேற்றுக்கு மயில்சாமி அண்ணாதுரையினுடைய பெயர் நேற்று இல்லைங்க, இது தமிழர் அல்லாதவர் அப்படிங்கிற தேர்தல் அப்படிங்கிறத தாண்டி மிக முக்கியமாக நாம் கருத்தில் கொள்ள வேண்டியது இது கருத்தியல்களுக்கு எதிரான அது இரண்டு துருவங்களிலே இருக்கக்கூடிய கருத்தியல்கள் மோதிக்கொள்ளக்கூடிய ஒரு போட்டியாக நாம் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால் ஒரு ஆர்எஸ்எஸ் பின்புலத்திலிருந்து வரக்கூடிய ஒருவர் பிஜேபியுடைய பிளவுவாத அரசியலை முன்வைக்கக்கூடிய ஒருவரை எதிர்த்து நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளராக அத்தனை எதிர்க்கட்சிகளுடைய ஒருமித்த வேட்பாளர் என்பதை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இதை எந்த மாநிலத்திற்குள்ளும் கொண்டு போய் சேர்த்து விட முடியாது. தமிழ்நாட்டிலிருந்து பிஜேபி ஒரு வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவங்க தமிழுக்காக என்ன செஞ்சுருக்காங்க, தமிழ்நாட்டுக்காக என்ன செஞ்சுருக்காங்க, தமிழ் மக்களுக்காக என்ன செஞ்சுருக்காங்க? தொடர்ந்து அவர்களை வஞ்சித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் வேட்பாளரை மட்டும் நிறுத்திட்டா தமிழ்நாட்டுக்கு எல்லாம் செஞ்சதா வந்துருமா?